ஒரு சக்தி வாய்ந்த மன்னர் முற்றிலும் அறியாத ஒரு மனிதனுக்கு 5000 தங்க நாணயங்களை அளித்தால் என்ன நடக்கும்? இந்த முட்டாள்தனமான தவறை கண்டுபிடித்தால் அவருடைய புத்திசாலி ஆலோசகர் என்ன செய்வார்? அந்த ராஜ்யத்தின் பெரிய முட்டாள்கள் பட்டியலில் அந்த ராஜாவின் பெயரை எழுதினார். அடுத்து என்ன நடக்கும் என்பதை கேட்க காத்திருங்கள். என்னுடனேயே இருங்கள் நண்பர்களே. தெனாலிராமன் மற்றும் அரேபிய குதிரைகளின் கதை. நீங்கள் புதியவர் என்றால் ஒன்று சொல்லுகிறேன். தெனாலிராமன் அரச ஆலோசகர் மட்டுமல்ல, மிகுந்த புத்திசாலியான நகைச்சுவை வித்தகர். அரசரையே முட்டாள் என்று கூறும் அளவு தைரியம் வாய்ந்தவர். இன்றைய கதை மிக சிறப்பானது. பேராசை, நம்பிக்கை மற்றும் மிகுந்த விலை கொடுத்து நாம் அனைவரும் கற்க வேண்டிய ஒரு புதிய பாடம். என்னுடனேயே இருங்கள், உங்களுக்கு பிடித்த சிற்றுண்டியுடன். நான் உங்களை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அற்புதமான விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். இதை காட்சிப்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. விஜயநகர சாம்ராஜ்யம் விண்ணை முட்டும் தங்க கோயில்கள், பட்டாடையும் வாசனை திரவியங்களும் நிரம்பிய சலசலக்கும் சந்தை. அதன் மையத்தில் ஞானம், தைரியம், நேர்மை கொண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசாட்சி புரியும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை.